மேல எண்ணியாச்சிய இல்ல மேல ட்ரௌசர் போட முடியாதுல சட்டைக்கு பதில் எண்ணியாச்சிய இல்ல சட்டை பதில் நெத்தியில பட்டையா போட்டு விடு. சரியா இதாண்டா என் தீர்ப்பு. எல்லாம் கிளம்பு கிளம்ப, பஞ்சாயத்து முடிஞ்சிட்டு. நாளைக்கு எந்த ஊர் பஞ்சாயத்துல? ஐயா நம்ம அம்மா ஊர் பஞ்சாயத்து ஐயா. ஏலே நமக்கு தான் நிறைய அம்மா இருக்கு. அது எந்த அம்மால? போன வாட்டி பஞ்சாயத்துக்கு போகும்போது ரகசியமா ஒரு அம்மா கைய பிடிச்சிட்டு வந்தீங்கல்ல, அந்த ஊருக்கு தான். எல்லாமே சாத்தா குளத்துக்கா? அதே ஊர் தான் ஐயா. எல்லா பண்ணாமே குளிச்சுட்டு வந்துடலாம். ஐயா குளிக்கவே மாட்டீங்க, இப்ப என்ன ஸ்பெஷலா குளிக்கீங்க? என் குழந்தையெல்லாம் இருப்பாங்க, சுத்தி சுத்தி வருவாங்க, அதான் குளிச்சுட்டு வரலான்னு பார்த்தேன். ஐயா நீங்க குளிக்கல, நானும் ரொம்ப நாளா குளிக்காமலே இருக்கேன். இதுக்கு தானே கைவசம் ஃபேன் வச்சிருக்கோம். டே மொக்க சென்டர்ரா ஐயாவுக்கு ஆடுறா. சரியா? இல்ல அங்க வீட்டுல வச்சு பாத்துக்கலாம். சரி சரி போவோமாயா? மழை பொழியுமடி. இப்பொழுது 18 பட்டியின் தலைவர் தீர்ப்பு கூற நாட்டாமை அவர்கள் வருகிறார் வருகிறார் வருகிறார். நம்ம நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி. நாட்டா என்னடா கபராது? ஐயா பிராந்தி அணைக்கியா, ஐயா பிராந்தி அணைக்கியா. ஏலே பிராந்தி இல்ல பிராதை. அப்படியா? புரிஞ்சிட்டல? புரியலையா? ஏலே பிராந்தி இல்ல பிராதை. புறாவா? ஏடா கணக்கு தாரகா சுத்துற உன்னை எல்லாம் வர்றேன்னு ஏமா அழுதான். போ போ போ. என்னடா கபராது? ஐயா மூக்கன மூக்காயி செருப்பாலேயே அடிச்சாயா. ஏல புது செருப்பா? புது ஹில் செருப்பியா? இல்ல கணக்கு இதுவா பரவாயில்ல. என் பொண்டாட்டி என்ன கக்குக்குள்ள விளக்குற மத்தால அடிக்கா? ஐயா அது பெர்சனலி, இது பஞ்சாயத்து, கொஞ்சம் அடக்கமா பேசுங்க. கணக்குல கணக்கு. ஏடா மூக்கா இவன் பொண்டாட்டி அடிச்சியால? நீனா மூக்க? இவன் பொண்டாட்டி யாருல? எங்களை வர சொல்லு. ஐயா ஐயா பொண்டாட்டி எனக்கே. ஐயா பொண்டாட்டி, ஐயா பொண்டாட்டியா, ஐயா பொண்டாட்டியா எனக்கியா. காலையில தாரகாச்சு ஊத்துல அனுப்புங்களேன். ஏன் புரிச்ச நீ செருப்பா அடிச்சியா? ஆமாயா. ஏன் முதல்ல நீ புரிச்சுறேன்னு தெரிஞ்சுக்க. நீ திரு திருந்தா சேலை கட்டுறனா அவ துவச்சு போடதான் புரிச்சேன். நீ சீரியல் பார்த்து தள்ளு முடி வரையும் பச்சையோட காத்திருக்கனே அவன் புரிச்சேன். நீ நல்லா இருக்கோ மூஞ்சில ஆசிட் பண்ணாலும் தேய்க்க, அது காசு போடுறது யாரு? அவன் புரிச்சேன். ஐயா அது ஆசிட் இல்ல. அப்ப என்னதுல? அது ஏதோ வருமே. ஐஸ்கிரீம்யா. இல்ல ரெண்டும் ஒண்ணு தானே. இல்ல கல்யாணம் ஒரே மாசத்துல குளிக்கான மாதிரி இருக்கல, அது சாப்பாடு போடுறது யாரு? அதுவும் புரிச்சேன். ஐயா தீர்ப்பு சொல்லிருங்க. ஏய் நீ பண்ண குற்றத்துக்கு முதல்ல நீ ஹீல்ஸ் போடக்கூடாது. அது போக இனி நீ சீரியல் பார்க்கப்படாது. நீ தான் வைக்கணும். இதாண்டா தீர்ப்பு. ஐயா புருஷெல்லாம் கூட இருந்துறாயா, சீரியல் பார்க்காமலையோ ஹீல்ஸ் போடாமலையோ இருக்க முடியாதியா. காளி கட்டின புருஷனை பார்த்து கேக்குற கேள்வி அடிது. கருவாயா தாலி. சரி சரி எல்லார் வீட்டுல நடக்குது. இதான் தீர்ப்பு. பஞ்சாயத்துக்காரங்க போ போ போ. காலைக்காடு சென்று மாலை வீடு திரும்பியுள்ள விவசாயிகளே, கலர் கலராக பவுடர் போட்டிருக்கும் சகோதரிகளே மற்றும் மீசைக்காரர்களே. மீச டென்ஷன் ஆகுதுல, தண்ணி விடல. உங்களுக்கு நான் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, வெறுமனை சீரியல் பார்த்துக்கிட்டு உங்க புருஷனை பசியோட காத்து வைக்கிறனாலையும் உங்க சேலையை அவங்கள துவைக்க வச்சு அவங்கள வேலைக்காரமை நடத்தினாலதான் இப்படி ஒரு குடும்பமே பிரிய வேண்டியது இருக்கு. இனிமலையாச்சு ஆணும் பெண்ணும் சமம்னு ஆணும் பெண்ணும் சமம்னு ஒத்துக்கிட்டு ஒற்றுமையா இருங்க. இதாண்டா தீர்ப்பு. ஐயா நில்லுங்க, கருத்து சொல்லுவீங்களா? கருத்து கூட பிறந்ததுல அங்க உங்க பொண்டாட்டி விளக்க மாத்தாட வாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்ல கணக்கு ஐயா போட்டுருங்க.
போல மனம் படைச்ச மன்னவனே